தேவன் புகழ் பாடுங்கள். பாரிக்கும் மலர் சூழ்நில தியாகத்தின் பலி கூறுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்டு ஆலயம் இறைவோ வாருங்கள். அவர் கையில் போரித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையில் தேர்ந்தாரே. இருகரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தை பொருத்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள், மீட்பினை தினம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் மலர் சூழ்நில தியாகத்தின் பலி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்டு ஆலயம் இறைவோ பாருங்கள். திருவுடல் திருரத்தம் பருகிடுவே. திருப்பலி வாருங்கள், மீட்பினை நிறம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்நில தியாகத்தின் பலி கூறுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்டு ஆலயம் இறைவோ பாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரன் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரன் நட்புறாகும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, அன்னையின் முடிசூட்டும் திருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். குறிப்பாக புதிய பங்கு தந்தை ஆறுபடியாளர் ராஜ் சின்னப்பா அவர்களையும் உதவி பங்கு தந்தை ஆண்டனி ஆனந்த் அவர்களையும் கரவுகள் எழுப்பி உங்கள் அனைவரின் சார்பாக மீண்டும் ஒருவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற மரியான் சேனை ஆண்கள் பெண்கள் சிறுவர் பிசு என அனைவருடைய நலனுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இருதயராஜ் வசந்தி ஆரோக்கியமேரி நன்றியின் பலியாகவும் பால் சேவியர் நன்றியின் பலியாகவும் தங்களது 19ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்ற மைக்கேல் ராஜ் லூர்து கிறிஸ்டின் அமுதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்றிகள் நன்றிகளாகவும் மோகன் வியாகுல மேரி நன்றியின் பலியாகவும் மதன கோபால் நன்றியின் பலியாகவும் சுசைநாதன் நன்றியின் பலியாகவும் ரோஹித் செபாஸ்டின் பிரியங்கா ஜோஸ்பின் தங்களது 2ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றிகளாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் மாதம் முழுவதும் மே மாதம் முழுவதும் அன்னையை மைமைப்படுத்தி அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் குடும்பமாக நன்றி சொல்வோம். மேலும் இத்திருப்பலியானது மரித்த விமலா வென்சிலாஸ் 6ஆம் நாள் நினைவு, சந்திரா பால்ராஜ், தாசன் பெர்னாண்டோ, பாத்திமா பெர்னாண்டோ இவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரியாயின் சேனையினர் சிறார் மரியாயின் சேனையினர், ஆண்கள் மரியாயின் சேனையினர், பெண்கள் மரியாயின் சேனையினர் இன்றைக்கு
இந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வேளையில் இறைவன் இந்த மரியன்னையின் புகழை பரப்பி கொண்டிருக்கிற உலகளாவிய மரியாயின் சேனை, அதில் நம்முடைய பங்கில் முதுகெலும்பாக உழைத்து கொண்டிருக்கிற இன்றைய நாளை சிறப்பிக்கும் பிள்ளைகளுக்காக, உடைய குடும்பங்களுக்காக நாம் சிறப்பாக திருப்பலி மன்றாடுவோம். அன்னைக்கு புகழ் சேர்க்கிற இந்த நாளில் ஆண்டவர் நம்மீது தாயின் வாயிலாக தனது ஆசிரியப்புடைய தடையாக இருக்கிற குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம ஒவ்வொரு மீதும் இரக்கம் வைத்து நம்மில் இருக்கிற குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் அத்தனையும் மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். இப்பொழுது முடிசூட்டு விழாவிற்கான இந்த முன்னுரையானது வாசிக்கப்படுகிறது. ஆண்டவர் இரக்கமாயிரம் வேண்டாம், பாவ மன்னிப்பு சொல்லிவிட்டோம். கொரோனேஷன் போது அதனுடைய மகிழ்ச்சி அதனுடைய வேற. மறுபடியும் ஆண்டவரை தவக்காலத்தில் மாதிரி கேட்டு இருந்தால் இரக்கமாயிரம் தான் இருக்கிறார். முன்னுரை. மரியா தம் இவ்வுலக வாழ்க்கை பயணம் நிறைவுற்றதும் உடலுடனும் ஆன்மாவுடனும் விண்ணக மாட்சிக்கு எடுத்துக்கொள்ள பெற்றார் என்று 1950 ஆண்டு நவம்பர் 1 திருத்தந்தை 12 பத்திநாதர் அறிவித்தார். நாம் ஆண்டவரின் அடிமை என தன்னையே முழுமையாகவும் இறுதி வரையிலும் இறை திருவுளத்திற்கு அர்ப்பணித்த மரியாவை இறைவன் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டி மகிமைப்படுத்தியது நியாயமான செயலே. அன்னை மரியா இன்றும் நம்முடன் இருந்து இயேசுவின் வழியில் நாமும் வாழ்வடைய நம்மை தொடர்ந்து தூண்டுகின்றார். அன்பு, உண்மை, நீதி, தியாகம், பரிவிரக்கம் என்னும் இயேசுவின் இறையாட்சி பண்புகளின் மாதிரியாக விளங்கி அப்பண்புகளில் நாமும் வளர்ந்திட நமக்கு துணையாக உள்ளார். மரியாவின் பண்புகளையும் பணிகளையும் நமதாக்கி நலிந்தோரை வாழ வைக்க நம்மை ஈடுபடுத்தி மரியா பெற்ற மகிமையில் பங்கு பெற நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் நம் ஆண்டவராம் இயேசுவின் தாயான புனித கன்னிமரியின் திருவுருவத்திற்கு மணிமுடி சூட்டி மகிழ ஒன்று கூடி வந்துள்ளோம். விண்ணக மன்னக அரசியாக மரியாவை போற்றும் நாம் அவரது எடுத்துக்காட்டான வாழ்வை பின்பற்றவும் அவரது பரிந்துரையால் நம் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு பெருகவும் அனைத்திலும் இறைவனது விருப்பத்தையே தேடவும் அருள் கேட்போம். புகழுரை. அனைவரும் நாங்கள் உம்மை போற்றுகிறோம் என்று பதில் கூறவும். நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இறைவா, நீர் இரக்கமும் நீதியும் உள்ளவர். செருக்குற்றோரை சிதறடிக்கிறீர், தாழ்ந்தோரை உயர்த்துகிறீர். உங்கள் பதில். நாங்கள் உம்மை போற்றுகிறோம். கன்னித்தாயின் திருவயிற்றில் உம் வார்த்தை மனுருவாக செய்தீர், உமது இறை ஞானத்தை வெளிப்படுத்தினீர். உங்கள் பதில். நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உம் திருமகன் மரணம் மட்டும் தன்னையே தாழ்த்தி உம் வலப்பக்கத்தில் அமர்ந்து படைப்பணத்தின் அரசராக ஆட்சி செய்கின்றார். உங்கள் பதில். நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இறைவனின் அன்னையான கன்னிமரியா தன்னையே தாழ்த்தி மீட்பரின் தாயாகி வானதூதருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு இரக்கத்தின் அரசியாக வீற்றிருக்கின்றார். உங்கள் பதில். நாங்கள் உம்மை போற்றுகிறோம். என் அன்னையை பின்பற்றி நாங்களும் ஒரு நாள் விண்ணக பேரின்பம் அடைந்து மீட்படைந்தோருக்கான வெற்றி வாகை சூட செய்தருளும். உங்கள் பதில். நாங்கள் உம்மை போற்றுகிறோம்.
ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவியுண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். புனித கன்னிமரியாவின் திருமகனை போற்றுவோம். ஆண்டவரை போற்றுவோம். அவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தையே, திருமகன் இயேசுவின் தாயை எம் அனைவருக்கும் அன்னையாகவும் அரசியாகவும் அளித்தீரே. அவரது வல்லமைமிக்க பகுந்துரையினால் நாங்கள் விண்ணக மகிழ்வில் பங்கு பெற அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒன்றித்து வாழும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இப்பொழுது அன்னைக்கு நாம் மணிமுடி சுட்டுகின்றோம். அந்த விண்ணக மகிமையை காணும் பொருட்டு நாம் அத்தனை பேரும் இப்பொழுது வானவர் கீதம் பாடுகிற நம்முடைய பாடல்களோடு சேர்ந்து ஆண்டவரை போற்றுகிற அதே வானக தூதரணி அன்னை மரியாவையும் இந்த நேரத்தில் போற்றுகிற தெய்வ திரு காட்சி இது. அதில் 31 நாட்கள் பயணம் செய்த நாம் அன்னைக்கு இந்த நாளில் மணிமுடி சுட்டி மகிழ்கிற நிலையில் நமது பங்கு தந்தையவர்கள் எடுத்த எல்லா முயற்சிகளையும் மரியாயின் சில பக்த சபைகள் இங்கே இருக்கிற அனைவரும் ஏறெடுத்த அத்தனை சிவங்களையும் தாயின் பாதத்தில் வைப்போம். இறை ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, நீக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருளி, தந்தையின் மனத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே, இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி புகழ்மைப்படுத்த அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரன் ஒன்றே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பானியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 14 முதல் 18 வரை. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடிப்பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். பகிர்ந்து கொள்ளுங்கள், விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனம் 9 முதல் 16 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் அன்பு கள்ளமற்றதாயிருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உணங்கழிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 39 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபோது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தை ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார்.
தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வயோதிக தாய் 80வது ஆண்டு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அந்த நெருக்கம் வருகிறது. நாள் நெருங்கி வருகிற வேளையில் தந்தையை இழந்த அந்த பிள்ளைகளை அந்த அளவிற்கு கனக்கச்சிதமாக வளர்த்தெடுத்து வந்தவர் இந்த தாய் என்பதனால பாசத்திற்குரிய பிள்ளைகள் 3 பேரும் ஒன்றிணைந்து நமது தாயின் பிறந்த நாள் 80வது ஆண்டு பிறந்த நாளை மிகவும் கோலாகலமாக கொண்டாட வேண்டும், அதுவும் அன்னைக்கு பிடித்த விதத்தில் நம்முடைய அம்மாவுக்கு வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். 1 வாரம் இருக்கிறது, என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசிக்கலாம் என்று ஆளாளுக்கு அவருடைய முடிவுகளுக்கு விடப்படுகிறது. மூத்தவன் சற்று பெரியவனாக இருப்பதனால் வேலையில் செட்டிலாக இருக்கிறான். 2வதும் அவனும் சற்று படித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான். 3வது பிள்ளை நம்முடைய பீடச்சிறார் பிள்ளை இருக்கிற வளரும் பிள்ளையாக இருக்கிறான், படித்து கொண்டிருக்கிறான். நாள் வருகிறது, தாய்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாலை வேளையில் 3 பேரும் தயாராக இருக்கிறார்கள். அம்மா வந்தவுடனே 3 பேரும் அம்மாவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்கிறார்கள். 1வது மகன் சொல்லுகிறான், அம்மா இதோ இந்த ரூமை திறக்கிறேன், நீங்கள் உள்ளே போனோன்னு லைட்டு போடுறேன் பாருங்களேன். அம்மா போகிறாங்க, லைட் போடப்படுகிறது. ரூமுக்குள்ளே பார்த்தேன்னு சொன்னால் அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான நல்ல சேலைகளும் மேலும் அவர்களுக்கான உணவு தின்பண்டங்கள் போன்ற அவர் பயன்படுத்தி மகிழ்கிற அளவிற்கான பரிசு பொருட்களும் வைத்திருக்கிறான். தாய் புன்முருள் பூக்கிறாள். 2வது மகன் இதோ வர மம்மி என்று சொல்லி தான் தாயினிடத்தில் வருகிற பெரிய தாம்பூலத்தட்டில் கட்டுக்கட்டாக அவன் தாய்க்கு வேண்டிய எல்லா கிரீட்டிங்ஸோடு சேர்ந்து தன்னுடைய சம்பாதனையிலே ஒரு பகுதியாக பணத்தையும் வைத்து அம்மாவுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குகிறான். கடைக்குட்டி வளரிளம் பிள்ளை வேலைக்கு போகிற நிலையில் இல்லை, படித்து கொண்டிருக்கிறான். ஒரு அழகிய எம்ப்ராய்டரி போட்ட அம்மாவுடைய பெயரை வைத்த எம்ப்ராய்டரி போட்ட ஒரு டர்க்கி டவலை எடுத்து கொண்டு வந்து அம்மாவுக்கு போர்த்தி அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டான்னா. இந்த 2 பேருடைய பரிசு பொருட்களை பெற்றுக்கொண்ட தாய் புன்முறுவல் பூத்தாளே தவிர இந்த 3வது பிள்ளை இப்படி கட்டி பிடித்த நிலையில், அம்மா அண்ணனுங்களை போல் செய்யறதுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லைம்மா, ஆனால் அவன் பாசம்தான் எனக்கு பெருசாக தெரிகிறது, இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கம்மா என்று காலில் விழுந்து அவன் ஆசிரியை பெறுகிற பொழுது தாய், இதுபோல் மகிழ்ச்சி எனக்கு வேறு எந்த மகிழ்ச்சியும் கிடையாது, இந்த மகிழ்ச்சி போதும், என்னுடைய செல்வ புதல்வனாக நீ என்னை இந்த அளவிற்கு பெருமைப்படுத்தியிருக்கிறது எப்போதும், பொருள் என்ன பணம் என்ன அது எப்பொழுதும் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன் என்று சொல்லி இந்த கடைகோடி பிள்ளையை இந்த செல்ல பிள்ளையாக அவன் செய்த அந்த பரிசினை ஏற்றுக்கொண்டவர் அங்கீகரித்து மகிழ்கிறார். இன்றைக்கு இந்த திரு அவையில் அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் தாயவள் மகிழ்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். 31 நாட்கள் நிறைய பேர், சில பேர் நம்முடைய பிறந்த ஊருக்கும் சுற்றுலாக்களுக்கும் அல்லது இந்த கோடை விடுமுறையில் நமக்கு மனம் பிடித்த பல்வேறு நிகழ்வுகளில் வெளியிலும் சென்றிருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த மே மாதம் வந்துவிட்டாலே அவ்வளவு ஒரு கொள்ளை ஆசை, மாதாவுக்கு செய்யணும், வணக்க மாதத்தை நல்லா கொண்டாடணும், நல்லா செய்யணும் என்று சொல்லுகிற விதத்தில் நாம் 31 நாட்களும் கடந்து வந்திருக்கிற இந்த வேளையில் இன்று
மணிமகுடம் சாற்றி அவருக்கு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நாங்கள் இந்த நேரத்தில் பெருமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி பெருமைப்படுத்துகிற நிகழ்வில் கண்டிப்பாக அந்த தாய் உள்ளபூர்வமாக மகிழ்ந்து அன்றைக்கு எலிசபெத் அம்மாளுடைய வீட்டில் இருந்து கொண்டு ஆண்டவரை உமது அரும்பெரும் செயல்கள் எல்லாம் போற்றி புகழ்கிறேன் ஆண்டவரை என்று சொன்னது போல நம்முடைய இந்த புகழ்ச்சிகளோடு சேர்ந்து ஆண்டவரை போற்றி புகழ்கிற தாயாக அலங்காரமாக நம்முடைய மத்தியில் இப்படி அவர் நம்மை பார்த்து புன்முறுவல் பொத்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் அன்னையவள் சொல்லுகிற செய்தி என்னவாக இருக்கும்? என் பிள்ளைகளை இவ்வளவு எனக்கு நீங்கள் நல்லது புகழ் மற்றும் ஜெபமாலைகள் மூலமாக பல்வேறு விதமான மகிழ்ச்சிக்குரிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பக்தி மெச்சத்தகுந்ததாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது ஏதோ நான் உங்களுக்கு ஒரு சிலவற்றை என்னுடைய பாணியாக நீங்களும் பின்பற்ற நன்றாக இருக்குமே என்று சொல்லி முதலாவதாக பாருங்கள், இன்றைக்கு எலிசபெத் அம்மாளை சந்திக்க அவர்கள் 3 நாட்கள் பயணம் மேற்கொள்ளுகிற ஐங்கரீம் பட்டினத்திற்கு அவருடைய பயணம் இது என்ன நமக்கு சொல்லுகிறது? இன்று அவரிடத்தில் கண்டு பாவிக்கிற அந்த ஒரு பெருத்த ஆசிரியரை நாம் ஒரு குணாதிசயமாக பெற்றுக்கொள்ளலாம். அது என்ன என்று சொல்லி பார்க்கிற போது டேக்கிங் இனிஷியேட்டிவ். இன்றைக்கு பிரச்சனை யார் செய்வது என்பதுதான். எல்லோரும் செய்ய ஆசைக்கிறோம், ஆனால் யார் முன்வந்து செய்வது? மரியன்னை முன்வந்து இதோ எலிசபெத் என்னுடைய உறவினர், வயது முதிர்ந்தவள், ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றிருக்கிறார், அவருக்கு என்னுடைய இந்த நேரத்தில் உதவி தேவைப்படலாம், ஆகவே இதோ நான் முன்வந்து செய்கிறேன் என்று சொல்லுகிற அந்த டேக்கிங் இனிஷியேட்டிவ்ஸ் நம்முடைய வாழ்வில் இப்படி நிறைய இந்த முன்னெடுப்புகளை நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்னையவள் இப்படி நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தொடர்ந்து அடுத்த குணாதிசயமாக பார்க்கிறோம். அது என்ன? டேக்கிங் ரிஸ்க்ஸ். சாதாரணமாக இன்றைக்கு பயணப்பட்டு போய்விடுகிறோம். அதற்குரிய வசதிகள் இருக்கின்றன, அதற்குரிய வழிபோக்குகள் நமக்கு வழிகாட்டுகள் இருக்கிறார்கள். ஆனால் அன்னைக்கு ஐங்கரீம் என்கிற பட்டணத்திற்கு அவர்கள் செல்கிறார் என்று சொன்னால் அப்படி செல்லுகிற அந்த வழியில் எத்தனை இடர்கள் இருந்திருக்கலாம், நெருக்கடிகள் இருந்திருக்கலாம். பயணத்திற்கான நிலையில் அவர் எத்தனை விதமான இன்னல்களை சந்தித்திருப்பார்கள். ஆனால் எலிசபெத் அம்மாள் என்று சொல்லுகிற அந்த சக்கரையாவின் வீட்டிற்கு நான் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற நினைப்பில் உறவை தேடி செல்லுகிற பொழுது இந்த எந்த நெருக்கடியும் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. என்னுடைய இந்த உறவுக்கு கை கொடுக்கிற அந்த ஒரு நிலைதான் முக்கியம் என்று சொல்லி உறவுக்கு கை கொடுக்கிறவளாக இருக்கிறாள். மூன்றாவதாக இந்த அன்னை மரியாளது எலிசபெத்தை சந்திக்கிற நிகழ்வில் நாம் பார்க்கிறோம். அங்கு ஒருவரை வாழ்த்தி கொள்ளுகிற பாராட்டுகிற அந்த நிலையில் மரியனுடைய பிரசன்னம், she has become the dispenser of graces. அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லி வானதூதர் அவரை அருள் நிறைந்தவளே என்று வாழ்க என்று சொல்லி வாழ்த்தின அந்த வாழ்த்தில ஆண்டவரே தன்னுடைய அருளை முழுமையாக அவருக்கு பொழிந்து அருள் நிறைந்தவளாக இருக்கிற பொழுது அருள் நிறைந்தவருடைய வீட்டிற்கு சென்றவுடனே அங்கு தேவகடாட்சம். ஒரு சிலரை பார்த்தாலே உங்கள் முகத்தில் தேவகடாட்சம் இருக்குதுமான்னு சொல்கிறோமே, அதுபோல் அன்னை மரியாள் அந்த வீட்டில் போன உடனே அருள் நிறைந்த அந்த ஒரு நிறைவு அந்த குடும்பத்தை ஆட்கொள்ளுகிறது, நிரப்புகிறது. அருளால் நிரப்ப பெற்ற எலிசபெத்தான குடும்பம், அது சக்கரையானுடைய குடும்பம் முழுமை பெறுகிறது. அருள் நிறைந்தவளாக she has given graces. தான் பெற்றுக்கொண்ட அருள் தன்னோடு மட்டுமல்ல பகிர்ந்து கொள்ளுகிறவளாக இருக்கிறாள். நான்காவதாக பார்க்கிற பொழுது அன்னை மரியாளுடைய இந்த சந்திப்பில் அவருக்குள் இருக்கிற தெய்வீகம், தான் பெற்றுக்கொள்ளிருக்கிற தெய்வீக வல்லமை, இவற்றில் அவருடைய வயிற்றுக்குள்ளார இருக்கிற அந்த சிசுக்கள் இரண்டும் ஆவியினால் துள்ளல் அடைகிற ஒரு மகிழ்ச்சியும் ஒருவரு பாராட்டிக் கொள்ளுகிற மகிழ்ச்சியும் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த உறவு அலைவரிசையில் இருக்கிறோம்? வேவ் லெங்த் பாருங்கள். உங்களோடு 5 ஆண்டுகள் இருந்து பங்கு தந்தை இங்கே இருக்கிறார். திடீர்னு சொல்லி முளைத்து வந்திருக்கிற நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன் பங்கு தந்தை என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஏதாவது நம்ம எல்லாரும் பங்காளிகளா? அல்லது உங்களுக்கு எனக்கும் கொடுத்தன் கொடுப்பான் என்ற உறவு இருக்கிறதா?
நமக்குள் ஆண்டவர் இது போன்ற உறவு நிச்சயங்களை நிறைய 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 அள்ளி தெளித்திருக்கிறார். அந்த உறவு நிலைகளில் இன்றைக்கு அந்த உறவுகளில் மகிழ்கிற பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசிரை அடுத்தவருக்கும் இருந்து அடுத்தவருடைய ஆசிரை நமக்குள்ளாரும் பெற்றுக்கொள்ளுகிற இந்த உறவு பரிமாற்றம் என்பது பக்தியின் அடிப்படையிலும் திரு அவையின் மூலமாக பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானத்தின் அடிப்படையிலும் இன்று நீங்களும் நானும் இப்படிப்பட்ட உறவு நெருக்கத்தில் we have become bonded people என்கின்ற அந்த உறவு நெருக்கத்தின் இணைப்பில் நீங்களும் நானும் இன்று ஒன்றிணைகிற அந்த ஒன்றிணைப்பை மரியாள் சந்திப்பிலே வெளிப்படுத்தி இருக்கிறாள். இறுதியாக மரியனுடைய சந்திப்பிலே பார்க்கிற பொழுது ஆண்டவரை தலைமீது வைத்து கொண்டாடுகிற அந்த மரியனுடைய பாடல் மூலமாக இது கடவுளது அருட்செயல், எனக்கு மட்டும் கிடையாது, 7 தலைமுறை என்று சொல்லி நம்முடைய மத்தியில் சொல்லுவார்கள். அதுபோல உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் போற்றி புகழுகிற அளவிற்கு என்னை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அப்படி தன்னுடைய உயர்வை ஆண்டவரால் இது நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை தலைமீது வைத்து கொண்டாடுகிற அந்த கொண்டாட்டம் இருக்கிறது. இன்றைக்கு பக்தியாளர்களாகிய நாம் அவரை பின்பற்றுகிற நாம் இப்படி நம்மை தலைமீது வைத்து கொண்டாடுகிறது வெத்து. ஆனால் ஆண்டவரை தலைமீது வைத்து கொண்டாடுகிறது ஆசீர்வாதம். அதை ஆண்டவர் இன்றைக்கு அன்னை மரியாள் மூலம் சொல்லிக் கொடுத்திருக்கிற வேளையில் இப்படித்தான் மனது சொல்லுகிறது. இப்படி ஒரு திருத்தலத்தில் மரியனுடைய காலடிகள் எல்லாம் முழு ரோஜா மலர்களால் வைக்கப்பட்டிருந்ததாம். இந்த பகுதியிலே ஒரு செல்வந்தர் வருகிறார், மாதா பக்தர். வணங்கி சரி தனக்கான ஒரு மலரை எடுப்போமே என்று சொல்லி அந்த வைக்கப்பட்டிருக்கிற அந்த மலர் கொத்திலிருந்து ஒரு மலரை எடுத்திருக்கிறார். பார்த்த உடனே அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக். அப்படியே விழுந்து தலையை தட்டி கொள்ளுகிறார். என்ன நேர்ந்தது? மாதா பாதம் முழுவதும் கொப்பளங்களாக இருந்ததை பார்த்து அவர் அதிர்ந்து போயிருக்கிறார். நம்முடைய பக்தி எப்படி? அவரை போல முன்னெடுக்க வேண்டியவர்கள் நாம் சில நேரங்களில் பின்னுக்கு போய் யாராவது செய்து கொள்ளட்டும் என்று சொல்லி அந்த பின்னடைவு மற்றவர்கள் முன்னேற செய்யட்டும் மரணம் செய்யட்டும் என்று சொல்லுகிறதும், அல்லது ஆர்வக்கோளாறுகள் எதையாவது செய்துவிட்டேன் என்று சொல்லுகிற அந்த வீராதி சூராதிகளாக இருக்கிற அந்த நிலையில கொப்புளங்கள் முளைக்கும் தாயினுடைய காலில் ஆசீர்வாதங்கள் வராது. உறவுக்கு கை நொடுக்கிற வேளையிலே உறவை வேண்டாம் என்று சொல்லி கையை முடக்கிக் கொள்ளுகிற பொழுது நாம் அன்னைக்கு அவருடைய குணாதிசயங்களுக்கு வேறுபட்டு இருக்கிறவர்களாக இருக்கிற பொழுது எப்படி அன்னை புன்முறுவல் பூக்க முடியும்? காலையில் கொப்பனங்கள் தானே இருக்கும். பெற்றுக்கொண்டிருக்கிற அருள் எனக்கு மட்டும்தான் என்று சொல்லி நானே அவற்றையெல்லாம் வைத்துக் கொள்கிற பொழுது மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் நான் அதை பகிர்ந்து கொள்ளாத பொழுது இந்த தன்னலமும் சுயநலமும் இது எதை குறித்து காட்டும்? கடைசியில் என்னத்தை வரைக்க போறேன் என்று தானே கேட்க முடியும். அன்னை மரியாள் இப்படி கொப்புளங்களோடு இருக்க முடியுமா? கால் பாதங்களில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசிர் தலைமுறையாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசிர். ஆகவே நாம் நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய துரு அவை இதில் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டம், ஒருவரை உயர்த்தி பிடிக்கிற அந்த நிலையும் ஒருவரை பாராட்டுகிற அந்த மகிழ்ச்சியும். யாருக்கும் எதிரி கிடையாது, யாருக்கும் பகைவர் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது ஏன் பாராட்டி மகிழக்கூடாது, உயர்த்தி பிடிக்கக்கூடாது? அப்படிப்பட்ட நிலைகளில் நாம் இன்றைக்கு முழுமையாக நம்ம ஈடுபடுத்தாத பொழுது மரியனுடைய காலில் கொப்பிளங்கள் தான் நிறைந்திருக்கும். வெளியில் தெரியாத கொப்பிளங்களோடு உள்ளுக்குள்ளார அருகிற அந்த தாய் யார் ஆதரவு கொடுத்து, யார் இன்றைக்கு அந்த தாயினுடைய கண்ணீரை துடைப்பது? ஆண்டவரால் எனக்கு இவையெல்லாம் நிகழ்ந்திருக்கிறேன் சொல்லுகிற பொழுது இது என்னுடைய திறமையினால் நான் பெற்றுக்கொண்டது, இது என்னுடைய என்று சொல்லி நம்மை மட்டுமே நாம் உயர்த்தி பிடிக்கிற பொழுது அங்கு ஆண்டவர் புறந்தள்ளப்படுகிறார். ஆண்டவருடைய அடியாளாக இருக்கிற அன்னை மரியாள் அவர் உதாசீனப்படுத்தப்படுகிறார். அப்பொழுது வேதனையோடு தாய் நமக்கு முன்னால் இருக்கிறாள். அன்புக்குரியவர்களே, வாருங்கள், நாம் அந்த தாய்க்கு முன்னால் ஜெபிக்கிற பொழுது அந்த மலர்களோடு சேர்ந்த அவருடைய மலர் பாதங்கள் நம்மை குறித்து சந்தோஷப்பட்டு என்னுடைய பிள்ளையே என் இடையில் வந்திருக்கிறவரே உனக்கு ஆசீர் என்று சொல்வதாக அமையட்டும். மரியே வாழ்க.
அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மரியன்னை மணிசூட்டு விழாவில் நாம் வெளிப்படுத்தி மகிழ்வோம். இன்றைக்கு 3 விழாக்களை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முதலாவது மரியன்னையுடைய மணிசூட்டு விழா, மணிமகுடம் சூட்டி மகிழ்ந்திருக்கிற நாம். இரண்டாவது இயேசுவின் திருவுதய மாதத்தை தொடங்கி இருக்கிறோம். இயேசுனுடைய திருவுதயம் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய இதயத்தில் ஆண்டவரையும் இதயம் போல எங்களுடைய இதயங்கள் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லுகிற ஆசிரை இன்றைக்கு கொடுக்கிற துவக்கம். மே மாதம் முடிந்து போய்விட்டது, ஜூன் மாதம் தொடங்கி இருக்கிறோம். மூன்றாவது ஜஸ்டின் என்று சொல்லுகிற மறை சாட்சிய விழாவை இன்றைக்கு கொண்டாடுகிறோம். வேத சாட்சியுடைய ரத்தம் திருச்சபையுடைய வித்து. ஆகவே உயிருள்ள உயிரோட்டமான சான்று பகருகிற அந்த கிறிஸ்துவ வாழ்வு நமது ஆகட்டும் என்று சொல்லி இந்த முத்திரு நாளில் இறைவனமே வழிநடத்த மன்றாட்டுக்களை வெளிப்படுத்தி ஜெபிப்போம். உன் பெயர் பாறை, உன் மீது என் திரு அவையை கட்டுவேன் என்று புனித பேதுரு வழிவந்த எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், குறிப்பாக எம் அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகம் தந்து அவர்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்ட எங்களை இறை பாதையில் வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவர் நோயுற்றவர்க்கென்று நோயுற்றவருக்கே என்ற வானக மருத்துவரே இறைவா, பல்வேறு நோய்களால் உடலாலும் உள்ளத்தாலும் வருந்தும் அனைவருக்கும் உடலுக்கும் சுகமும் உள்ளத்திற்கு அமைதியும் மனதிற்கு தெளிவையும் கொடுத்து பேதுரு மாமியாரை நீர் தொட்டவுடன் நலம் பெற்று உமக்கு பணிவிடை செய்தது போல் நோய் நீங்கி நலம் பெற்று உமக்கு பணியாற்றிட தேவையான வரமருள வேண்டும் என்று அன்னைமரியின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய இயேசுவிடம் பரிந்து பேசிய அன்பு தாயே, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முடிவுகளில் மத சார்பற்ற மக்களை நல்வழியில் வழிநடத்தும் ஏழை எளிய மக்களின் அக்கறை கொள்ளும் அனைவரையும் சமமாக நடத்தும் சுயநலமற்ற வெறும் தண்ணீராக இருக்கும் மக்களின் வாழ்வை சுவையுள்ள திராட்சை ரசம் நிறைந்த வாழ்வாக மாற்றும் நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் தலைவரை தேர்ந்தெடுத்து தருமாறு அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் தொடர்ந்து என் வார்த்தைகளை கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் என்று உரைத்த இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் எம் பங்கு மக்கள் அனைவரையும் மற்றும் சிறப்பாக மரியாயின் சேனை ஆண்கள் பெண்கள் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து வார்த்தைகளை கடைபிடித்து வாழும் உண்மையான சீடர்களாக இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் சிறந்து வாழ தேவையான அருள் வேண்டி அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். நமக்காக இந்த கடந்த 5 ஆண்டுகள் பங்கு பணியிலும் கல்வி பணியிலும் தன்னையை கரைத்து கொண்ட நமது அருட்தந்தை ஆண்டனி ராஜ் அவர்களுக்காகவும் அவருடைய கருத்துக்கள், மேலும் அவருடைய எதிர்காலத்திற்கான இப்பொழுது தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிற அனைத்தும் அவருக்கு சுமூகமாக நடைபெற வேண்டும் என்றும், புதிதாக இன்று பணி பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுகிற நமது உதவி பங்குதந்தை ஆண்டனி இவர்களுடைய கருத்துக்கள் மற்றும் உடல்நலம், அவருடைய குடும்பத்தை சார்ந்த சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும், இங்கிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் 31 நாட்கள் இன்றைக்கு இந்த 31 நாட்களுடைய முழுமையை வெளிப்படுத்துகிற அன்னையின் முடிசூட்டு விழாவில் அனைத்து குடும்பங்களும் வந்திருக்கிறவர்கள், வர முடியாதவர்கள், பகுதியை சார்ந்தவர்கள், மேலும் சிறிய பெரிய அளவிற்கு நன்கொடைகளால், காணிக்கைகளால், உடல் உழைப்பினால், இன்னும் பல்வேறு முயற்சிகளால் இந்த ஆலயத்தின் முயற்சிகளில் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபித்து மன்றாடுவோம்.
இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராக இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையின் பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக உனக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவரையும் திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்து அன்பு பணிமக்கு ஏற்புடையதாய் இருந்துள்ளது. அதுபோல நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாய் இருக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னி மரியாளுடைய வணக்க நாளிலும் சிறப்புமிக்க பெருவிழாக்களிலும் நாங்கள் உம்மை போற்றி புகழ்வது மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் இரட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னத
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆக உம்முடைய ஆவியை பொழுந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாடுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு இல்லாத குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று அதொரு கலக்கமன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் அது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்களில் இருக்கிற பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்னைக்கு முடிசூட்டி இருக்கிற பெருநாளில அவரது குணாதிசயங்களை கண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றவும் அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. திருப்பெடுத்திருந்த நம் ஆண்டவர் இயேசு நமக்கு அருளி இருக்கிற அமைதியை அருகிலோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திருத்தாயாரை நம் ஒவ்வொருவருக்கும் மாட்சியிலே நிறைந்திருக்கிற அருளால் நிறைவேற்றிருக்கிறவராக நமக்கு வாழ்வின் துணையாகவும் எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியாகவும் அவருடைய முதல் சிடத்தையாக இருந்து நாம் அவருடைய உண்மை சுடர்களாக வாழவும் இப்படிப்பட்ட மாபெரும் நற்பண்புகளோடு கூட விளங்கிய அவரில் நாமும் பின்பற்றுகிறோம், அவரை மாட்சிப்படுத்துகிறோம் என்று சொல்லி தன்னையே பலியாக்கி விருந்து அளித்திருக்கிறார். நற்கருணை விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்க நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பாலே வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. மகிழ்வளிக்கவா, வறுமை மகிழ்வளிக்கவா, சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா, மாண்புயர்த்தவா, மனித மாண்புயர்த்தவா, ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா, பணிவையாக்கவா, வென்று பணிவையாக்கவா, தாழ்ச்சி கொண்டவர் உள்ள ஊக்கமூட்டவா, உள்ள ஊக்கமூட்டவா, நீதி நேர்மையில் என்னை நாடும் ஆளவா, அன்பாலே வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமா அருள்நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. ஆதி அந்தமா அருள்நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலை என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரியவிடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இறைவேண்டல் ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீ பற்றிய செய்த பிறரன்பு தொடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்பணுவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றி ஜெபம். விண்ணக தாய்க்கு மண்ணக பிள்ளைகளின் நன்றி நிறைந்த ஜெபங்களை சமர்ப்பித்து முதலில் நம் மூவர் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறை இயேசுவில் அன்பு நிறை மரியனின் பிள்ளைகளே, யூதாவின் குடும்பங்களில் சிறிதாயிருந்த பெத்லகேமிலிருந்து இஸ்ரேலை ஆளப்போகிறவர் பிறந்தது போல தாழ்நிலையில் இருந்த மரியாளிடம் கடவுளின் மகன், அமைதியின் மன்னன், நீதியின் அரசர், பரிவுள்ள ஆயராக இயேசு பிறந்தார். மேலும் நம் தாய் மரியா நமக்கு ஆன்ம உணவாக, விண்ணக உறவாக, நிலை வாழ்வின் உயிராக,
வழிநடத்தும் வார்த்தையாக தம் மகன் இயேசுவை நமக்காக பெற்றெடுத்து இவ்வுலகத்திற்கு அளித்தார். நம்மை மீட்டெடுக்க தம் மகனுடன் இரட்சகியாக வாழ்ந்தார். இயேசுவிடமிருந்து இறை சித்தத்தை நிறைவேற்றினார். மீட்பின் பாதையில் உறுதுணையாய் நின்றார். தம்மை அடிமையாக்கி பேறு பெற்றவளானாள். இப்பேறு பெற்றவரை எல்லா தலைமுறையோடு நம் தலைமுறையும் மரியாளை பேறு பெற்றவள் என்று வாழ்த்தக்கூடிய பாக்கியத்தை தந்த இறைவனுக்கும் திரு அவைக்கும் நன்றி கூறுவோம். இவ்விதமாக மரியாளை வாழ்த்தி மகிழ்வோம். இறைவன் மரியாளை யோதோனில் முன்குறித்தார். இறை திட்டத்திற்காக வானதூதர் மூலம் அழைத்தார். ஆண்டவரின் அடிமை என்ற வார்த்தையின் மூலம் மரியாளை தமக்கு ஏற்புடையவராக்கினார். இப்படி தம் பிள்ளைகளுக்கு தாயாகவும் பணியாளருக்கு தலைவியாகவும் தேவையில் இருப்பவர்களுக்கு பரிந்து பேசுபவளாகவும் இருக்கும் நம் தாயின் வணக்க மாதத்தின் இறுதி நாளில் அன்னையை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தும் நம் இயேசுவின் அன்பு சீடர் போல் மரியாளை தாயாக ஏற்றுக்கொள்வோம். மேலும் கடந்த 5 ஆண்டுகள் நம்மை ஆன்மீக பாதையில் வழி நடத்திய தந்தைக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து நம்மை இறை அனுபவத்திற்கு அழைத்துச் செல்ல இருக்கும் தந்தைக்காகவும் நன்றி கூறி நம் ஒவ்வொருவரையும் கத்தோலிக்க திரு நல்ல திராட்சை தோட்டத்தில் நட்டு வைத்த இறைவனுக்கு நன்றி கூறி விண்ணக பாதைக்கு ஏணியாகிய ஜெபமாலையை அனுதினமும் குடும்பமாக இணைந்து ஜெபித்து அன்னையின் புகழ் எங்கும் ஓங்கவும் அதனின் நிமித்தம் இறைவனுடைய நாமம் மகிமைப்படவும் நாம் ஒவ்வொருவரையும் பயனுள்ள கருவியாக இறைவன் எடுத்து பயன்படுத்த போகும் இரக்கத்திற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய மத்தியில் நமது உதவி பகுதந்தை அவர்கள் முதல் நாள் இந்த திருப்பலின் வாயிலாக இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாளில் அவர் தனது பொறுப்பை தொடங்குகிறார். ஆகவே அவரை வரவேற்று கரவொலி எழுப்பி இறைவனுக்கும் திரு அவைக்கும் நம்முடைய பங்கிற்கும் சிறப்பாக செய்ய அவரை வாழ்த்துகின்றோம். நாளைய தினம் 8 மணி திருப்பலியில் நாம் அவரை அனைவருக்கும் அறிவித்து தெரியப்படுத்தி கோலாகலமாக பங்கு சார்பில் வரவேற்று மகிழ்வோம். இன்றைக்கு அதிலும் சிறப்பாக அன்னையின் மணிமகுடம் சூட்டுகிற இந்த பெருவிழாவை நமது தந்தை 31 நாட்களும் அதை செதுக்கி கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நிகழ்வாக நிகழ்த்தின நமது பங்கு தந்தை ஆண்டனி ராஜ். மேலும் இந்த வழிபாட்டு இன்றைய நாளுடைய திருவழிபாடுகளை சிறப்பு செய்த நமது ஆண்கள் பெண்கள் மரியாயின் சேனர் சிறார் மரியாயின் சேனையினர் நம்முடைய பாடகர் குழு ஒத்துழைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நமது நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். எல்லோருக்கும் மரியானுடைய சிறப்பு பரிந்துரையில் ஆசி நிறைந்திருக்கிறது. இன்றைய நாள் இவ்வளவு அருமையாக நாம் தொடக்கத்திலிருந்து நேரம் வரை ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து ஒருவருக்காக ஜெபிப்போம். அன்னையின் இந்த சந்நிதி நம்முடைய வாழ்விற்கு நிம்மதியை அளிக்கும். எழுத நிற்போம். இறுதி ஜெபம் ஒரு ஆசிர். மன்றாடுவோமாக. இறைவாம் நம்பிக்கையாளருக்கு அரும் பெரும் செயல் செய்யும் உம்மை மது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றுழுந்த இயேசுவை பிரதயோவான களிப்போடு கண்டு கொண்டது போல என்று மாழும் அதே இயேசுவின் திரு அவை அருளடையாளத்தால் பேரின்பத்துடன் கண்டுகொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்கு தலைவணைக்கு மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பெற்றும் வழியாக மனிதனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக.
அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்றுணையுங்கள். அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைபற்றுதலோடு கூடியிருக்கிறணையுங்கள். அருள்வாழின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுலாக இவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. வாழுங்கள், திருப்பலி நிறைவேற்று. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிச்சயமாயிரும், எங்கள் நிச்சயமாயிரும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தூய்மை மீது கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டா
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.